ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. நாளை நாள் ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். அப்படி என்ன விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 15ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய 2ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஆக்சுவலி அனைவருக்குமே தெரியும் மாட்டுப்பொங்கல் என்று. மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது நிறைய பேர் சாதாரணமான ஒரு நாளாக நினைக்கிறோம். ஆனால் மாட்டுப்பொங்கல் அன்று நாம் செய்ய வேண்டிய சில தானமானது இருக்குது. அந்த தானம் செய்தால் தான் நமக்கான பொங்கலுடைய முழு பலனும் நாம் பெற முடியும். அதனால் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ பொங்கல்னாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் திருவிழா. முதல் நாள் பொங்கல், அப்புறம் 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 3ஆவது நாள் கரிநாள். ஸோ இந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 விதமான சிறப்புகள் இருக்குது. இன்று பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்போம். நாளை நாள் பசுவுக்கு நன்றி தெரிவிப்போம். 3ஆவது நாள் உழவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். இப்படி இந்த 3 நாளுமே 3 சிறப்புகளை கொண்டு இருக்குது. இந்த 3 சிறப்புகளுக்கேற்ப நாம் தான தர்மங்கள் செய்து வந்தாவே நமக்கான பலனை பெற முடியும். ஸோ நாளை நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த தானத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த தானம் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து மாறும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதம் நமக்கு விதி மாறுவதற்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சில விஷயங்களை முறையாக செய்யணும். அதில் ஒன்று தான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த தானம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த தானத்தை பற்றி தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி பயன்பெறுங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படும். ஏன்னா சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வார். இந்த மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தானத்துக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும். அதுவும் வாயில்லா ஜீவனாக இருக்கக்கூடிய பசுவிற்கு இந்த ஒரு தானத்தை செய்யும்போது அளவு கடந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பலன் நமக்கு பண ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். பணமும் மனமும் நமக்கு ரொம்ப சுகமாக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டங்கிறதே இருக்காது. ஆனால் அது ரெண்டுமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு சுகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஒன்று பணம் இருக்கும், இல்லைனா மனதில் பிரச்சனை இருக்கும். மனம் நல்லா இருக்கும், பண பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் ஒரு இதாக தான் இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு சரியாக இருக்க மாட்டுப்பொங்கலான நாளை நாள் பசுவுக்கு இந்த ஒரு தானத்தை செய்து பாருங்கள். இதை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது என்ன தானம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த பூலோகத்தில் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் கூட தன் பெற்ற பிள்ளைக்கு மட்டும்தான் பால் ஊட்டுறாங்க. ஆனால் பசு தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பால் தரக்கூடிய வரம் பெற்று இருக்குது. இந்த ஒரு வரம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். அதனால தான் பசு ஒரு உயர்ந்ததாக சொல்லப்படுது. பசுவில் மகாலட்சுமியும் 30 முக்கோடி தேவர்களும் வாழ்வதாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட பசுவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக மாட்டு பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தானத்தை 4 நாள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஆன்மீகத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்பவர்கள் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் என்ற அடிப்படையில் இந்த தானத்தை நீங்கள் 4 நாள் செய்தாலும் சிறப்பான பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம்.
ஸோ நாளை நாள் மட்டும் இதை கரெக்டாக வந்து செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் நல்லது எது எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ அது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பசுவே இல்லை, நாங்கள் எப்படி தானம் செய்வது என்று நீங்கள் கேள்வி கேட்டாலும் அதற்கு ஒரு பதில் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மாட்டு பொங்கலான நாளை நாள் செய்ய வேண்டிய பசுவிற்கான தானம் தான் இந்த தானம். கரெக்டாக அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை பசுவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பசுமாட்டிற்கு சக்கரை பொங்கல் வைத்து அந்த சக்கரை பொங்கலை பசுமாட்டிற்கு கொடுக்கணும். மாடு வைத்திருப்பவர்கள் தானமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அப்படி மாடு வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் நாளை நாள் தானமாக சில பொருட்களை கொடுக்கலாம். வெல்லம், பச்சரிசி, அந்த மாட்டுக்கு புதுசாக வஸ்திரம், வாழைப்பழங்கள், இப்படிப்பட்ட சில பொருட்களை நாளை நாள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். நாளை நாள் பொங்கல் வைத்து கொடுக்கறத காட்டிலும் நாளை நாள் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. ஏன்னா நாளை நாள் மாடோட உரிமையாளரே பொங்கல் வைத்து மாட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் சக்கரை பொங்கல் வைத்து கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். நீங்கள் பொருட்களாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை அவங்க வைத்திருந்தால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் பொருட்களை வாங்கி கொடுக்கறது சிறப்பு தான். ஆனால் நாளை நாள் நீங்கள் என்ன இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சமாவது கோதுமை மாவு அல்லது முழு கோதுமை, இது ரெண்டில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கண்டிப்பாக வந்து அந்த பசுமாட்டு உரிமையாளருக்கு தானமாக கொடுக்கணும். அது நாளை நாள் தானமாக கொடுக்கறது தான் சிறப்பு. பசுமாடு நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வயிறு நிரம்ப நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த பசுமாட்டிற்கு அடுத்தடுத்த நாளுக்கு தீவனம் தேவை இருக்குல்ல, அதனால் உங்களால் முடிந்த வரைக்கும் நாளை நாள் நீங்கள் அரிசி, வெல்லம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறத விட நீங்கள் கோதுமையை வந்து வாங்கி கொடுக்கலாம். 5 கிலோ கோதுமையை வாங்கி பசுக்கு வைத்திருக்கிறாங்கள அவங்களுக்கு தானமாக கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடான கோடி சேரும். கரும வினைகளும் உங்களுக்கு குறையும். ஸோ இது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானம் உங்களோட வாழ்க்கையவே வந்து புரட்டி போடும். இது தவிர நீங்கள் பசு சாப்பிடக்கூடபடியாக வேறு எந்த பொருளை வேண்டுமானாலும் மாட்டோட உரிமையாளர்கிட்ட கேட்டு வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சில பேர் வீட்டு பக்கத்தில் பசு இருக்கவே இருக்காது, தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்வது என்றால், நாளை மாலை பூஜையில் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விடுங்க. பூஜையில் கோமாதாவின் சிலை இருந்தால் அதற்கு நாளை நாள் அபிஷேகம் பண்ணி 2 வாழைப்பழத்தை வைத்து கற்பூர ஆராத்தி காட்டுங்க. பசுவுக்கு தானம் கொடுத்தாலும் சரி, இல்லை வீட்டில் கோமாதா சிலை, கோமாதா புகைப்படம் வைத்திருக்கிறவங்க அந்த சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கனாவே நீங்கள் பசுவுக்கு தானம் கொடுத்த மாதிரி பலன் கிடைக்கும். அதனால் நாளை நாள் நீங்கள் பசுமாடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். வீட்டில் பசுவோட சிலை ஃபோட்டோ இருந்தாவே அதுக்கு பூஜை பண்ணலாம். பூஜாரையில் நின்றபடி கோமாதாவை மனதில் நினைத்து கொண்டு ஓம் காமதேனுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த பசுவின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் செய்த பாவங்களுக்கு உண்டான கர்மங்களும் குறையும். இது நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்பிக்கையோடு இதை வந்து செய்துடுங்க. இந்த பயனுள்ள தாள்களை நம்பிக்கையோட அடிப்படையில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதில் இருந்த உங்களோட நிலை இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது மாறி இருக்கும். ஸோ மாட்டுப்பொங்கலுக்கும் சில விஷயங்கள் பண்ணால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக அனைவரும் நாளை நாள் இந்த ஒரு தானத்தை செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த தானத்தை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தானத்தை செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த தானத்தை செய்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய தாள்கள் போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான நிறைய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.